Hi viewers, welcome to my channel. என்னோட அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் 2 to 3 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிய வந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கர்நாடகாவில் இருக்குது, லைக் பெங்களூரில் இருக்குது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஆகிற செலவுன்னு பார்த்திங்கனாக்கா ரொம்பவே கம்மி. இது வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் ஹாஸ்பிட்டல். இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா காலைல 7:30 மணிக்கே நீங்கள் வந்துடணும். ஏன்னா இங்கே வந்து 8 o'clock வந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் லேட்டாக போனீங்கன்னாக்கா டோக்கன்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி கிடைக்கும். இது போக வெயிட்டிங் டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. பட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்தாங்க. ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. பட் நம்ம கேஸில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் மேலே ஆனதுனால அவங்க சொன்னாங்க 50% தான் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. முன்னாடி மாதிரி நடக்க முடியாது, பட் அவரோட வேலைகளை அவரை பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, இது 3 கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு அவங்கள இங்கே கூட்டு வந்து சரி பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு பாருங்கள். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.